அவர்கள் எங்க அம்மா வீட்டுக்கு செல்லும் போது அவர்கள் வழியில் இருந்தாலும் எங்கள் அண்ணன் எல்லா குழந்தைகளையும் பார்த்து பேரன் பேத்திகளை பார்க்கும்போது மிகுந்த உற்சாகம் அடைந்து கைவலி, மூட்டு வலி, இடுப்பு வலி எதை பற்றியும் கவலைப்படாமல் 3 நாட்கள் பம்பரமாக சுழன்று எங்களிடம் வேலை செய்வதை நினைத்து கூறிட்டேன். ஆனா திரும்பி வரும்போது அவங்களும் சோகமானார்கள். எனக்கும் பயங்கரமா ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? ஸோ இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் ஒன்றும் பக்காவா எப்பயுமே லெசன் தான் எடுக்கணும். ஸோ வலி என்பது மாயை என்பது அந்த லெசன். அவங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக எவ்வளவு வலி இருந்தாலும் அந்த அன்பை காட்டும் முயற்சியில் எல்லா வழிகளும் பறந்து போய், ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை, நம்ம பண்ண வேண்டியது, ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஏஜ்லயும் அவங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்க முடியுதுன்னா அது ஒரு அன்பின் வலிமைன்னு வச்சுக்கணும். ஸோ அன்புக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது. அந்த அன்பின் வலிமையை நான் அவர்களிடம் பார்த்தேன். அத மாதிரி நானும் அன்பிலே நிறைந்திருந்தால் எனக்கும் அந்த வலிமை வரும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது ஜஸ்ட் லைக் தட் சொல்லி கொடுத்தோம், தே பிகம் நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதுதான் அவங்க ஐயோ எமோஷனல் ஆகிறாங்களா இருந்தா ரெண்டெல்லாம் வேண்டாம், குடும்பம் எல்லாம் சரியா போயிடும், நாங்கள் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி விட்டோம்னா இட் பிகம் வெரி நார்மல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நான் அதை தான் என்னுடைய ஆன்சர்ல 2வதா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது சூப்பரான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே எல்லா விஷயத்துலயும் நம்ம ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, பயங்கரமான ஒரு ஃபீல் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது, வேற லெவல் ஒரு ஃபீல். ஆனா டக்குன்னு எல்லாரும் பிரிஞ்சு போன உடனே ஃபீல் மாறுது. அதுதான் இந்த மெயின். ஆனா ஃபீல் மாற்றத்தை நெகட்டிவாக நினைக்கும் போதுதான் இங்க பிரச்சனை. நமக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒருத்தன் இருக்கிறான், பயங்கரமாக ஒரு அன்பு வேற லெவல்ல கிடைச்சிட்டு இருக்கு, டக்குன்னு நின்று போச்சு அப்படின்னா உடனே ஒரு வெறுமை உடனே அது நெகட்டிவா பார்க்க முடியல. அது ஒரு அருமையான ஒரு ஃபீல், ஏகாந்தமான ஒரு அமைதியான, இந்த மழை பெஞ்சு ஓஞ்சிச்சுன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு, ஆப்பாடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அது. ஆனா நம்ம அந்த ஃபீலை நம்ம எங்க தப்பா எடுத்துக்கிறோம்? சடன் சேஞ்ச் வந்தோடனே நம்ம டக்குன்னு அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆக முடியாம உடனே நமக்கு சங்கல்பங்கள் ஓடி விடுகின்றன. அதுதான் பிரச்சனை. இப்போ வெயில்ல இருக்கிறான், ஏசி ரூமுக்குள்ள போறான். ஆனா ஏசி ரூமுக்குள்ள போறதும் சடன் சேஞ்ச் தான். ஆனா அந்த சடன் சேஞ்ச சூப்பரா எடுத்துக்கிறான். அப்ப சடன் சேஞ்சுங்க பிரச்சனை இல்லை, சடன் சேஞ்ச நான் எப்படி எடுத்துக்கிறேங்கிறதான் மேட்ச். அப்ப ஏசி ரூமுக்குள்ள போகும்போது சடன் சேஞ்ச் தான். பட் ஆனா வெயில் அப்படி காயுது, கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் கம்மியாகி அப்புறம் போல சடன்னா இங்க வெளியில 38, 39 டிகிரி அக்னிச்சிருக்கிற வெயில் அப்படியே 17 டிகிரிக்குள்ள உள்ள போறேன். சடன் டிராப் இன் டெம்பரேச்சர். ஆனா அது வேற லெவல் ஒரு கிக்கு, அப்பான்னு ஒரு செம்ம சுகம். அப்ப சடன் சேஞ்ச் இன் ஆப்போசிட் ஃபீல்ல சூப்பரா எனக்கு இருக்கு. அதுவே ஏசிலேயே ஒருத்தன் இருக்கான், சூப்பரா செம்ம ஜாலியா ஏசில என்ஜாய் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வரும்போது, அக்னிக்கு வெளியே வரும்போது அப்படியே ஒரு 5-6 நெருப்புக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும். பார்த்த உடனே ஒரு மாதிரி அந்த நெருப்புக்கு வந்த உடனே என்ன நெருப்புக்குள்ள வர்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த ஒரு அதை நெகட்டிவா பார்த்துட்டு ஒரு பயத்தை. ஏன்னா நம்ம அங்கதான் இருந்தோம், ஏசி ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்னிசூட வெயில தான் இருந்தோம். அப்ப அந்த அம்மா அங்கதான் இருந்தாங்க நீங்க போறதுக்கு முன்னாடியே. திருப்பி ரிட்டர்ன் பேக் டு சேம் பொசிஷன். இந்த ஏசியை காட்டிட்டு வெளியே வரணும் உடனே நமக்கு அந்த ஒரு சடன் சேஞ்ச என்ஜாய் பண்ண முடியுது, இன்னொரு சடன் சேஞ்ச என்ஜாய் பண்ண முடியல. இப்ப பிரச்சனை சடன் சேஞ்ச் இல்லை, ஒன்றை என்ஜாய் பண்ண தெரிஞ்ச எனக்கு இன்னொன்னு என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறேன். அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கேன், இது ஏதோ நெகட்டிவ் ஃபீல்னு வச்சிருக்கேன். அதன் விளைவாக அதை நான் என்ஜாய் பண்ணல. இதையும் சூப்பரா அப்படின்ட்டு ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம்னா நமக்கு அதை கத்துக்கணுங்கிறதுதான் அங்க நான் எடுக்கிற லெசன். ஸோ அவர்களிடம் அன்பு எடுக்க வேண்டும் என்பது ஃபர்ஸ்ட் லெசனு. 2வது லெசன் சடன் சேஞ்ச் வரும்போதும் அதை டேக் இட் ஈஸியா அக்செப்ட் செஞ்சுக்கணும். சப்போஸ் முடியலைன்னாலும் ஒரு நாலேஜ் கொண்டு வரணும், இட் பிகம் நார்மல். இப்போ ஏசி ரூமுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரும்போது நெருப்புக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நெருப்புக்குள்ள போற மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? வெளியே வந்துட்டேங்க,
2வது நிமிஷம், 3வது நிமிடம், 4வது நிமிடம், 5வது நிமிடம், 7வது நிமிடம், 8வது நிமிடம், 10வது நிமிடம் பாத்தீங்கன்னா அந்த வரும்போது இருந்த அந்த நெருப்பு எப்படி உள்ள போகும்போது ஏசியில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ள குளிர் தான் இருக்கு, ஆனா நார்மல் ஆச்சோ அதே மாதிரி இந்த வெயில் நார்மல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நாலேஜாவது கொண்டு வரணும். அதை என்ஜாய் பண்ண முடியல. எனக்கு பிகம் வெரி நார்மல், சரணு கீழே இறங்கிட்டு தான் இருக்கு, அது அப்படியே நிக்க போறது இல்லை, அது போய்கொண்டுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டோம்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரிலாக்ஸ்டா அதை அந்த போறதை அலோவ் பண்ணி நம்ம ரிலாக்ஸ்டா ஆயிடணும். அது இருக்கும் இப்படி நின்றும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போதுதான் அங்க மறுபடியும் ஒரு குழப்பம் ஒரு கஷ்டப்பட்டோம். ஸோ அதுதான் இங்க மெயின் சடன் சேஞ்சு இல்லாம சடன் சேஞ்ச் வரும், எல்லா லைஃப்லயும் வரும், சடனா வரும். ஒரு ஏமாற்றம் வரலாம், இல்ல திடீர்னு இப்போ நான் உட்காந்துருக்கேன் என் பொருள் திருடு போயிடலாம், சடன் சேஞ்ச் தான். அப்போ திடீர்னு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஏதோ ஒண்ணு எத்தனையோ சடன் சேஞ்ச் வாழ்க்கையிலே நடக்கும். அதெல்லாம் நம்ம சினிமால த்ரில்லும் நம்ம ஒண்ணு எதிர்பார்த்துருப்போம், சடனா வேற ஒண்ணு ஓ ட்விஸ்ட், அது என்ன ட்விஸ்டும், சடன் சேஞ்ச் தான் ட்விஸ்டும், கிராஜுவல் சேஞ்ச் கிடையாது சடன் சேஞ்ச். இப்போ சடன் சேஞ்சும் நம்ம என்ஜாய் பண்ண தருது. அப்போ அந்த அம்மாவுக்கு எல்லாரும் வந்த உடனே செம்மையான ஒரு ஃபீல், சடனா ஒரு ஃபீல் கிடைச்சது. அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி வரல, ஆனா அந்த ஃபீலை சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணாங்க. அதனால அதை தாங்கினாங்க, அதை என்ஜாய் பண்ணாங்க, செயலாற்றினார்கள். அப்புறம் டக்குன்னு மறுபடியும் இன்னொரு ஃபீலுக்கு வந்த உடனே அந்த அமைதியான ஏகாந்தமான அந்த ஒரு ஃபீல் வந்த உடனே இந்த சடன் சேஞ்சு அதை அக்செப்ட் பண்ண முடியாம அது கஷ்டமா தெரியுது. அது அவ சொன்ன மாதிரி விட்டுங்க, ரிலாக்ஸா விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். 1 2 3 4 5 நாள் ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கணும். அப்போ நம்ம நான் சடன் சேஞ்சுக்கு தயாராக இருக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் என் வாழ்க்கையில் ட்விஸ்ட் நடக்கலாம். ஸோ அப்போ அந்த அதுக்குதான் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம ப்ரொசீஜர்ல இருக்கிறவங்க ட்விஸ்ட்டை கவலைப்பட மாட்டான். ட்விஸ்ட்டை வந்ததா அடுத்து என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான். அதனால நீங்க அப்படி எடுத்துக்கணும். ஸோ அப்போ எனி டைம் எனி திங் சடன் சேஞ்ச் வரும். இந்த சடன் சேஞ்சை என்ஜாய் பண்ண முடியலன்னா இன்னொரு நாலேஜ் எடுத்துக்கோங்க, இது அப்படியே நிற்காது, அப்படியே கிராஜுவலா கம்மியாயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆனா அப்போ பொறுமையா இது போய்கொண்டுதான் இருக்கிறது, லெட் இட் பி, கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டா அதை பத்தி ரொம்ப இது லோட் ஆகாம சிந்திக்காம குழப்பாம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இட் பிகம் கோர்ஸ் ஆஃப் டைம்ல நார்மல் ஆயிடும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதா?